الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العليم وقال أبو جهل والله ما كذب محمد قط. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிவிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நம்முடைய சந்ததியினர்கள் அனைவர்கள் மீதும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் புனிதமிக்க ரபியுல் அவ்வல் நம்மை வந்து அடைவதற்கு தயாராக இருக்கின்றது. இன்னும் ஓரிரு வாரங்களில் புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் நம்மிடையே வர இருக்கின்றது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது, நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று தான். அதே போல் ரபியுல் அவ்வல் மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் புனிதமிக்க ஒரு மாதமாக இருக்கின்றது. நாயகம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம், நான் உங்களுக்கு பரிபூர்ணமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லி காமிச்சாங்க. ஆனால் தம்மிமல் மக்காரிமல் அஹ்லாக், உங்களுக்கு நல்ல குணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி ஓதி காமிச்ச ஆயத்தில் லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹசனா, நாயகத்தினுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். பொதுவாகவே எல்லா உம்மத்தார்களுக்கும் நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். ஆனால் உம்மத்தார்களுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லக்கும்போது அகிலத்தார்கள் எல்லாத்துக்கும் அருட்கொடையாக நான் அனுப்பியிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உலகத்தில் மனுஷ இனங்கள் மட்டுமல்லாமல் கால்நடையாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஊர்வனவாக இருக்கட்டும், அல்லது கடலுக்குள்ளே இருக்கிற உயிர் ஜீவராசிகளாக இருக்கட்டும், பூமிக்குள்ளே இன்னும் எத்தனை உயிர் ஜீவராசிகள் இருக்கோ அத்தனையாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து நபியாக அனுப்பப்பட்டவங்க தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னாக்க இன்றைக்கி நம்மள அநேக நபர்கள் தொழுகை இபாதத் அந்த அடிப்படையில் தான் பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றுறதில், ஃபாலோ பண்ணுறதில் 3 ரகத்தை கொண்டு வர்றாங்க. ஒன்று, இபாதத்து ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்தொடர்றது. ரெண்டாவது, உடை ரீதியில் நாயகத்தை பின்தொடர்றது. மூணாவது, பழக்க வழக்கங்கள், மக்களுக்கு மத்தியில் எப்படி பேசுறது, நடைமுறையில் பின்பற்றுறது. இந்த 3ஐயுமே பின்பற்றினாலும் சுன்னத்தில் போய் சேரும். இன்றைக்கி சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, இன்றைக்கி இந்த யூடியூப் நிறைய வந்துட்டதுனால அதில் நிறைய வீடியோக்கள் தவறான விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் அதில் வழிகட்டு போய்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அவங்க மேலோட்டமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத் ரீதியில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், மற்ற மேற்சொன்ன ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணால் சுன்னத்து இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அது தவறான ஒரு செய்தி. இதை எப்படி நீங்கள் தவறான செய்தின்னு சொல்லலீங்க? அவங்க சொல்கிறாங்க சரியான செய்தி, நாங்கள் சொல்கிறது தான் சரிங்கிறாங்க. யூடியூப்பில் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி, மௌத்துக்கு பின்னாடி இல்லை, மறைவுக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்கிறாங்க, அவ்வளோதான். மறைவுக்கு பின்னாடி ஜனாதிபதி போஸ்டில் யார் வர்றாங்க அப்படின்னாக்கா ஹஸரத் அபூபக்கர் நாயகம் வர்றாங்க. இதை நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான், மறந்துருப்போம். கருத்து பரிமாற்றத்துக்கான இந்த விஷயத்தை சொல்ல வரேன். அப்போ
நாயகத்துக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா, அசருக்கு பிற்பாடு அப்படியே நடந்து போவாங்க, காலார நடந்து போவாங்க. ஒரு கிணறு வரும், கிணத்துக்கு அந்த காலை தொங்க போட்டு உட்காருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. இது வணக்க வழிபாடு இபாதத்தில் அவங்க கட்டுப்பட்டதில் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லவும் இல்லை. ஹஸரத் அபூபக்கர் நாயகம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அசருக்கு அப்புறம் நாயகம் இப்படித்தான் போனாங்க, இப்படி உட்கார்ந்தாங்கன்னு ஹஸரத் அபூபக்கர் நாயகம் உட்கார்ந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹஸரத் உமர் நாயகம் ஆட்சிக்கு வர்றாங்க. அபூபக்கர் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படித்தான் உட்கார்ந்தாங்கன்னு அவங்க போய் உட்கார்ந்து காமிச்சாங்க. உட்கார்ந்தது என்னவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். இது இபாதத்தில் கட்டுப்படலை. ஆனால் அவங்க சொல்லவும் இல்லை, என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நீங்கள் பின்தொடருங்கன்னு சொல்லவும் இல்லை. இங்கே என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேருமே பின்தொடர்ந்துட்டாங்க. இவங்களுடைய 2 பேருடைய மறைவுக்கு அப்புறம் ஹஸரத் உஸ்மான் நாயகம் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களும் அங்கே போய் உட்கார்றாங்க. இப்படித்தான் உட்கார்ந்தாங்க எனக்கு முன்னாடி போன 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடு வந்து அலிநாயகமும் அப்படித்தான் தொடர்ந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, நடைமுறை சுன்னத்து அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நடைமுறைன்னா நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறது, நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி பேசுறது, கடத்தெருவில் நம்ம எப்படி இது நடைமுறை சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாயகத்தினுடைய பிறந்த தினத்தை நம்ம 12 நாள் என்ன செய்கிறோம், மௌலிது ஓதுறோம். மௌலிது ஓதி 12வது நாள் அன்னைக்கு என்ன செஞ்சிடறோம், சந்தோஷமாக ஊர்வலம் போகிறோம். அவங்க நாயகத்தினுடைய பிறப்புக்காக வேண்டி அவங்க மேலுள்ள ஒரு பிரியத்தினால நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வேலைகளை பூரா ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய மலேசியாவுடைய அரசாங்கம் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய அரசாங்கமும் மீலாது விழா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அரசு விடுமுறையை கொடுத்துருக்கிறாங்க. ஏன் அப்படின்டாக்க, நாயகம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தூதுவர் அல்ல, அனைவர்களுக்கும் சேர்ந்து தான் அவங்க தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நற்போதனைகளை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அரசாங்கம், இந்தியாவுடைய அரசாங்கம் சரி, இங்கேயா இருக்கட்டும், என்ன செய்கிறாங்க, அதுக்கு பொது விடுமுறை அறிவிக்கிறாங்க அவங்க மேலே உள்ள பிரியத்தினால. சரி, நாயகத்தினுடைய பிரியத்தை நம்ம வேற எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம், தொழுகை மூலமாக வெளிப்படுத்தலாம். அது கண்டிப்பாக தொழுதுதான் ஆகணும். ஏண்டாக்க நமக்கு நேரங்கள் இருந்து யார் சுன்னத்தை தொழுகாமல் விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நாயகத்துடைய ஷஃபாஅத்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இமாம்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே மஜ்லிஸில் இருக்கிற நமக்காக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சந்ததியர்கள் எல்லாத்துக்குமே நாயகத்துடைய ஷஃபாஅத்து கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அப்போ நோக்கம் என்ன, வெறுமனே தொழுகிறேன், சுன்னத் தொழுகிறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன், எனக்கு நாயகத்துடைய சுன்னத்து அந்த இபாதத்து கிடைச்சா போதும் அப்படின்னா அப்போ கிடைக்கத்தான் செய்யும். அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஆனால் நாயகம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கண்டாக்க, நீங்கள் நடைமுறையிலையும் அதை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க, சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. பெரும்பாலும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உங்களுடைய தாய் தகப்பனை ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் வலா தன்ஹருஹுமா உஃபில் லஹுமா, அவங்கள பார்த்து சீன்ற வார்த்தையை புழங்காதீங்க தாய் தகப்பனை பார்த்து. இன்னைக்கு நிறைய நடக்குது. நான் பல நேரங்களில் இங்கேயே சொல்லியிருக்கிறேன், தாய் தகப்பனை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அநேகர்கள் நிறைய பேர். ஒரு காலகட்டங்கள் போகும், கல்யாணம் முடித்த பின்னாடி அத்தாவை அம்மாவை மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில் அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் முதியோர் இல்லம் இல்லாமல் இருந்துச்சு. முதியோர் இல்லத்தில் அவங்க பெற்றவங்களை போய் விடாமல் இருந்தாங்க. இன்னைக்கு சராசரி 10% 30% வரையும் இஸ்லாமியருடைய பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பரிபூர்ணம் பாதுகாக்கணும். அப்போ இது எங்கே போய் நிற்கிது? இந்த இளைஞர்களுக்கு இல்மு போய் சேரலை. அத்தா அம்மாவுக்கு எப்படி மரியாதை செய்யணும், அத்தா ஒரு பக்கம் வந்தால் மகன் இன்னொரு பக்கம் போகிறாரு. அத்தா வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அத்தாவுக்கு முன்னாடி மரியாதை இல்லாமல் புகைப்பழக்கங்கள். எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். மல்லா அதபலகு வலா இல்மலகு, யார்கிட்ட ஒழுக்கங்கிறது இல்லையா அவர்கிட்ட கல்வி இருந்து பிரயோஜனமே இல்லை. நல்லா பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு, PhD முடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லை, அத்தா அம்மாவுக்கு மரியாதை செய்யலை, பிரயோஜனமே இல்லை. அந்த PhD முடிச்சதுக்குள்ள அர்த்தமே இல்லை. இதை நான் சொல்லலை, காந்தியடிகள் சொல்லி காமிக்கிறார். ஒருத்தர் பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டம்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நமக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளை எல்லாம் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அப்போ பெற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மரியாதை செய்யணும். எந்த அளவுக்கு நாயகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க,
இந்த காலத்தில் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, அத்தா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, வயசாயிருச்சு. அந்த வயசாயின தாய் தகப்பன் வந்து தியாகம் பண்ணாமல் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து எந்திரிச்சு வளர்ந்து வரலை. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில், இப்போ இங்கே உள்ள சூழ்நிலை எப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த காலத்தில் ஊர்லலாம் பார்த்தோம்னாக்கா வயலுக்கு போய் அவங்க என்ன செஞ்சாங்க, சொந்தமாக விவசாயம் பண்ணாங்க. அதை பூரா விற்று கொண்டு வந்து காசை கொண்டு வந்து சேர்த்தாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. நான் வயலில் இறங்கி கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச ஏறத்தாழ அநேக பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் தகுந்த பாடத்தை பிள்ளைங்க படித்த பின்னாடி கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே படிக்காத நீங்கள் எங்கே இருக்கீங்க, எல்லாம் படிச்சுட்டு வந்து நான் எங்கே இருக்கிறேன், நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டு என்னை 10 பேர் பார்க்க வரப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இப்படி வந்து நின்றீங்கன்னாக்க இது யாருன்னு கேட்டால் இன்றைக்கி வேலைக்காரன்னு சொல்லக்கூடிய அத்தாவை பார்த்து, மகன்கிட்ட யாருன்னு கேட்டால் என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர், அத்தா அம்மாவை பார்த்து சொல்லக்கூடிய எத்தனையோ மகன்கள். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நாயகம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நடைமுறை சுண்ணத்தில் இதை மெயினாக கொண்டு வர்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்ய வேண்டியது என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்கள் தாய் தகப்பனில் என்ன செஞ்சீங்க, நீங்கள் அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுங்க. ஷிர்க்கு வைக்கிறத தவிர மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும். அத்தா அம்மா இன்னும் இஸ்லாத்துக்கு வரலை, மகன் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டார். எந்த அளவுக்கு நாயகம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. யார் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மகன் வந்து என்ன செய்வார், இஸ்லாமில் இருப்பார். அத்தாவும் அம்மாவும் எங்கே இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, யூதர்களாக இருப்பாங்க. அப்போ நாயகம் என்ன அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? நீங்கள் வந்து உங்கள் அத்தா அம்மா சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாக்க, அந்த நேரத்தில் அவங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாக்க நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க, கொண்டு போய் விடுங்க, அந்த இடத்துல விடுங்க, உங்கள் தாய் தாப்பனை கூட்டிகிட்டு போய் விடுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மாற்று மதம் தான், அவங்க அல்லாவுக்கு மாறு செய்ய தான் போகிறாங்க. இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட சொன்னாங்க. ஆனால் பெற்றவர்கள் நம்ம பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்யின்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது. அதுக்கு அல்லாவை நேரடியாக குரானில் சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதுக்கு ஒத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருமை சஹாபாக்கள், நீங்கள் குரானில் வரக்கூடிய பல சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு முன் உதாரணமாக குரானில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னாக்க துல்கர்ன் என்ற சஹாபியை பற்றி வரும். நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். வார சூரா கஃப் அதை தான் செய்கிறோம். அதில் வரக்கூடிய விஷயந்தான். புது விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பழைய விஷயங்கள் மறந்துருக்கும், அவ்வளோதான். துல்கர்ன் என்ற சஹாபி, அவங்க வந்து சஹாபியா இல்லை நபியா, இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது. அல்லாஹ் ஆலம். பெரும்பாலான இமாம்கள் அவங்க சஹாபினே கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, சஹாபியாக இருந்தால் நபியை பார்த்துருக்கணும். நபியை பார்த்தவங்க மட்டும்தான் சஹாபி. நபியுடைய காலத்தில் வாழ்கிறாங்க, வாழ்ந்தவங்க நபியை பார்க்கல. அப்போ இவங்களுக்கு இந்த துல்கர்ன் என்ற சஹாபிக்கு நாயகத்தை பார்க்கணும்னு அலாதி பிரியம், ரொம்ப ஆசை. அப்போ சஹாபாக்கள்கிட்ட சொல்லி விடுறாங்க, நீங்கள் வந்து நாயகத்தில் போய் சொல்லுங்கள், நான் வந்து நாயகத்தை பார்க்குறதா இருந்தால் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது, எங்கள் அம்மாவை பார்க்குறதா இருந்தால் நாயகத்தை பார்க்க முடியாது, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க அப்படின்ட்டாங்க. நாயகம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னையை பார்க்குறத விட அவங்க அம்மாவை பார்க்க சொல்லுங்கள், அதுதான் சிறந்தது அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நாயகம் ஒரு நபிங்க, அதுவும் கடைசி நபி. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் எந்த நபியும் இல்லை. இந்த இடத்துல நாயகம் நினச்சிருந்தாங்கண்டாக்கா சொல்லியிருக்க முடியும் தானே, இல்லை அவர் என்னையை பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா நான் தான் கடைசி நபி, இதுக்கப்புறம் நபி இல்லை, இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நாங்கள் சஹாபாக்களுடைய ஆட்சிகள் தான் வரும், இதுக்கப்புறம் இமாம்கள் தான் வருவாங்க, இதுக்கப்புறம் நபிங்கிறது யாரும் கிடையாது, அவர் என்னையை பார்த்தா மட்டும்தான் அவருக்கு சிறப்பு இருக்குது சொல்லியிருக்கலாமா இல்லையா? இன்றைக்கி நம்ம ஏங்குறோமா இல்லையா? யாரும் சொல்லலாம், நீங்கள் எங்களை கனவுலையாவது வந்துடுங்க, யாரும் சொல்லலாம், நாங்கள் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி கனவுலையாவது உங்களை பார்த்துருந்த நாயகமே, இன்னைக்கு ஏங்குறோமா இல்லையா? ஆனால் அன்னைக்கு நேரம் இருந்தும் பக்கத்தில் இருந்தும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல நாயகம். காரணம், உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தாய் தகப்பனுக்கு அந்த அளவுக்கு நாயகம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்கண்டா, இதுதான் நாயகத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். அவங்களுடைய சுண்ணத்தை உண்மையிலே உள்ளான் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா முதல்ல தாய் தகப்பனுக்கு மரியாதை செய்யணும். ஏன் நபி சொல்லிட்டாங்க, ஏன் நபி சொன்னதுக்காக நான் எங்கள் அத்தா அம்மாவுக்கு மரியாதை செய்கிறேன். ஏன் நபி பிரியப்பட்டுட்டாங்க, ஏன் நபியுடைய நேசம் எனக்கு வேணும், அதனால நான் எங்கள் அத்தா அம்மாவுக்கு நான் பிரியப்படுறேன். இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பன்கள் தன்னை தியாகம் செஞ்சு தன்னுடைய பிள்ளைங்களை வெளியே கொண்டு வந்தவங்க எத்தனை தாய் தகப்பர்கள். எங்கள் அத்தாவே எடுத்துக்கிடுவோம், நான் வந்து எங்கள் அத்தாவுடைய பாவங்கள் நல்லா பரிபூர்ணமாக மன்னிக்கட்டும், எங்கள் அத்தாவுடைய மன்னரை அல்ல வெளிச்சமானதா விசாலமானதா அல்ல ஆக்கி வைக்கட்டும். ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, அவங்க வந்து மும்பையில் வேலை பார்த்தாங்க, எங்களுக்கு தெரியாது, ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, கை உடஞ்சிருச்சு.
இந்த இடத்துல மணிக்கட்டு வந்து எலும்பு முறிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்தால் சம்பளம் இருக்காது கிடைக்காது அப்படின்ட்டு அந்த கட்டோட 2 வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி தியாகம் பண்ணி எங்களை வளர்த்தாங்க. சரி, அந்த நேரத்தில்ங்கிறது வந்துட்டு 2000 ரூபா சம்பளம். அப்போ அத்தாவுக்கு 4 பிள்ளைங்களை வளர்க்கணும். 2000 ரூபா சம்பளம், 4 பிள்ளைங்களை வளர்க்கணும். நாங்கள் 4 பேர். அப்போ அம்மா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி தனக்கு சாப்பாடே இருக்காது. பல நேரங்கள் அம்மா பட்டினி இருந்திருக்காங்க, அதை நான் கண்ணார பார்த்துருக்குறேன். அம்மாவுடைய தியாகம். அத்தாவுடைய தியாகம், கை உடஞ்ச பின்னாடி என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவங்க தியாகம் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுடைய தியாகம், பிள்ளை நாம் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சரி, வளர்ந்த பின்னாடி தான் இப்படின்ட்டாக்க. குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, ஏதாச்சும் மாங்காய் சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, என் பிள்ளை ஏதாச்சும் நோய் வந்துடும், அதனால நான் சாப்பிட மாட்டேன். அம்மா செய்யக்கூடிய தியாகம். இந்த தியாகத்துக்கு அப்புறம்தான் ஒரு மனுஷன் வந்து வெளியே வர்றாரு. ஆனால் வெளியே பெருசான பின்னாடி அம்மா ஒன்றும் தெரியாது, அத்தாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஈஸியான வார்த்தை, ரொம்ப டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறது. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதனால தான் எல்லாம் சொல்கிறான், அவங்கள பார்த்து அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. தாய் தகப்பன் வந்து அப்படியே தன்னை உருக்கி வெளியே கொண்டு வர்றாங்க. நம்மளை சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு நல்லவனாக கொண்டு வந்து நிப்பாட்டுறது பெரிய விஷயம். அது அந்த டீனேஜ் பருவம், அதுலேருந்து நம்மளை தட்டி விட்டு கொண்டு வருவாங்க. நிறைய சொல்லலாம் தாய் தகப்பனுடைய விஷயங்களை பற்றி, நிறைய 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 சொல்லிட்டு போகலாம். நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வரணும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆரம்பத்தில் அந்த மனிதன் சரியாக வரணும் அப்படின்னாக்கா முதல்ல யாருக்கு பணிவிடை செய்யணும்? தாய் தகப்பனுக்கு. ஹயாத்தோடு இருக்கும் போது அந்த தாய் தகப்பன் பணிவிடை செய்யணும். ஒரு கால் தாய் தகப்பன் ஒருவரோ அல்லது 2 பேரோ வஃபாத் ஆகிட்டாங்கட்டாக்க டெய்லி ஒரு சூரா ஃபாத்திஹா ஓதி, யா அல்லாஹ் இதனுடைய நன்மை எங்கள் அத்தாமாவுக்கு நான் எத்தி வைக்கிறேன் ரப்பே செய்யணும். அந்த நம்ம ஃபாத்திஹா ஓதுறது நம்ம பந்தாவாக சொல்லிக்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு டெய்லி யாசின் ஓதிடுறேன் உஸ்தாத், நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு குர்ஆன் ஓதி ஹதியா செஞ்சிடறேன் உஸ்தாத் அப்படின்னு. இதே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அத்தா அம்மா வந்து ஒரு நேரம் கஞ்சி கொடுப்பாங்க, ஒரு நேரம் கஞ்சி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வறுமை எங்கள் குடும்பத்தில். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் எவ்வளோ கஷ்டங்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். எல்லாத்துக்கும் 3 நேரங்களும் திருப்தியான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நேரம் சாப்பிடாம தூங்க வச்சுருவாங்க. அந்தளவு கஷ்டமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் அத்தா அம்மாவை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன், 3 நேரமும் சாப்பாடு கொடுக்குறேன், அவங்களுக்கு அற்புதமான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், அவங்கள வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாயகம் போய் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவங்கள விட நான் நல்லா பார்த்துக்கிறேன். யார் சொல்கிறாரு? மகங்கார் வந்துட்டு என்ன செய்கிறாரு? நாயகத்திட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறார். நாயகம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க, நியாயம் தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ உங்கள் அம்மாவை பார்க்குற பார்வையும் உங்கள் அத்தா அம்மாவை நீ பார்க்குற பார்வையும், உங்கள் அத்தா அம்மா உனைய பார்த்த பார்வையும் வேறு. 2 கண்ணால் தானே 2 பேருமே பார்த்தாங்க. இன்றைக்கி உள்ள அந்த சில டீனேஜ் இளைஞர்கள்லாம் அந்த மாதிரிலாம் குசும்பான கேள்விகள். 2 கண்ணால் தானே பார்த்தாங்க. அந்த அவருக்கு 2 கண்ணு, இவங்களுக்கு 2 கண்ணு. அப்போ 2 பேரும் சரிதானே அப்படின்னாக்க நாயகம் கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. நீ வந்து உங்கள் அத்தா அம்மாவை பார்க்குறேன்டா, ஒரே கண்ணோட்டம் உன்னுடைய கல்வியில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னது என்ன, இன்னொரு 5 வருஷம் ஹயாத்தோடு இருப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வஃபாத் ஆயிடுவாங்கல்ல, அதோட நம்ம கடமை முடியுதில்ல அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் அத்தா அம்மா உடைய கண்ணோட்டத்தில் பார்த்தது எப்படிமா, என் பிள்ளைக்கு எந்த ஒரு கீரலும் விழுந்துடக்கூடாது, என் புள்ள மழையில் நனைஞ்சிடக்கூடாது, என் புள்ள வெயிலில் பற்றக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய கண்ணோட்டம். அப்போ உன்னுடைய பார்வையும் வேற, அவங்களுடைய பார்வை வேற. நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது சொன்னது. அப்போ நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம எவ்வளவுதான் குரானை ஓதி நான் ஹதியா செய்கிறேன், நான் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா குரான் ஓதி ஹதியா செய்கிறேன், அல்லது 1 மாதத்துக்கு ஒருக்கா ஹதியா செய்கிறேன், ஈடாகாது. நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு குத்தி திரும்புவோன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த குழந்தை திரும்பி படுக்க போகும்போது அந்த கையை அப்படியே வளைச்சு வயிற்றில் குத்தி திரும்பும் அப்படிம்பாங்க. ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க, நீ எவ்வளவுதான் தியாகம் செஞ்சாலும் உங்கள் அம்மாவுடைய வயிற்றுல ஒரு குத்துன தெரியுமா, அதுக்கு ஈடாகாது அப்படின்றாங்க. அப்போ நம்ம எவ்வளவுதான் தாய் தகப்பனுக்கு பணிவிடை செஞ்சாலும் அவங்களுக்கான செலவு பண்ணாலும் அதுக்கு ஈடு இணையே இல்லை. நம்ம
நம்ம நிறுத்து எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நாயகம் சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாருக்கு நாயகம் நான் அதிகமாக செலவு செய்யணும், நான் யாருக்கு பணிவிடை செய்யணும்? உங்கள் அம்மாவுக்கு. மறுபடியும் கேட்டாங்க உங்கள் அம்மாவுக்கு, மறுபடியும் கேட்டாங்க உங்கள் அம்மாவுக்கு, 4வது கேட்டாங்க உங்கள் அத்தாவுக்கு. அந்த இடத்துல நாயகம் வந்து தன்னையை சொல்லவே இல்லை. எனக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்க, ஏன்டா சிறந்த நபின்னு சொல்லி காமிக்கிறான். குர்ஆன்ல சொல்ல போகும்போது அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்க இந்த நபி அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். வேற எந்த நபிக்கு அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் புழங்கல. உலகத்தார்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துன்ற வார்த்தையை புழங்குறான். வேற எந்த நபிக்கு சொல்லல. அந்த இடத்துல சஹாபி கேட்ட அந்த நேரத்துல நாயகம் சொல்லி இருக்க முடியும், எனக்கு நீ பணிவிடை செய்ப்பா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி இருக்க முடியும். நாயகம் அப்படி சொல்லவே இல்லை. நேசிக்க சொல்லி இருக்கிறாங்க. நீ எல்லாத்தையும் விட என்னை நேசிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களுடைய பணிவிடை யாருக்கு சார்? உங்க அத்தா அம்மாவுக்கு. அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கை சரிவர வரணும் அப்படின்ட்டாக்க நாயகத்துடைய இதில் 2 நன்மை கிடைக்கிது. ஒன்று, தாய் தகப்பனுடைய துவா கிடைச்சிடும். முதல்ல அவங்க மனசார துவா செய்வாங்க, 1வது. 2வது, நாயகம் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணதுனால 100 சஹாபாக்களுடைய அந்தஸ்து கிடைச்சிடும். இது ஒரு மொத்தத்துக்கு இல்லை, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை நம்ம சொன்னோம், அவங்களுக்கு போய் என்னமா சாப்பிட்றீங்களாமா, மாத்திரை போடுறீங்களாமா, உங்களுக்கு கை கால் அமைக்க விடுவாமா, உங்கள் ட்ரெஸ்ஸை துவைக்காம, இந்த மாதிரிலாம் கேட்கும் போது ஒவ்வொரு தடவையும் 100 சஹாபாக்களுடைய அந்தஸ்து. எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். 1வது. அடுத்து நாயகம் சொல்லி கொடுத்தது மனைவி விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி காமிச்சாங்க. அங்கே தானே பிரச்சனையே வருது. எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? நம்ம என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை அனுபவித்தேன் ஈஸியாக சொல்லுவாங்கள்ல. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்க. நம்ம பெண்கள் அப்படி இல்லை, சரியா? அப்போ அந்த ஒரு மனைவியுடைய நீங்கள் நல்ல மனுஷன் அப்படின்றால் நீ வெளியே நம்ம 1000 பேர்த்துக்கு நம்ம அள்ளி கொடுக்கலாம். அவர்கிட்ட போங்க, அந்த ஹாஜியார் என்ன செய்வார், குமர்காரியான்னு போய் நின்ட்டா ஃபுல்லாக அவரே ஏற்றுக்குருவார். நீங்கள் அந்த பள்ளிவாசலுங்க வசூலுக்குன்னு போனாக்கா எல்லாமே அவர் ஏற்றுக்குருவார். நல்ல மனுஷன் அவர், வெளியே நல்ல பேர் வாங்கலாம். ஆனால் வீட்டில் அம்மாட்ட கேட்டால் வீட்டுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. காலையில் பழைய சோறு தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு நாசலுமா வந்து வாங்கிட்டு கொடுக்குறாரு. எப்படி நான் திருப்திப்பட முடியும்? அது தப்பு. நீங்கள் நல்லவராக ஆகணும், நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் நல்லவராக இருக்கணும்னா உங்கள் மனைவி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என் புருஷனை மாதிரி வருமா, என் புருஷன் சொக்க தங்கம் 916ஆவது சொரண்ட குறைச்சிக்கிட்டே போகும். என் புருஷன் வந்து அதை விட ஹெவியாக உள்ளவர், அதை விட பவராக உள்ளவர். என் புருஷன் விலை மதிப்பில்லாதவர். என்னுடைய கணவர் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ தான் முழு மனுஷன் அப்படின்னு நான் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்ச விஷயத்தை புகாரில் பதிவு செஞ்சதை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும் அப்படின்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு லைசன்ஸ் யார் கொடுப்பா? காடி லைசன்ஸ், மோட்டர் லைசன்ஸ் யார் கொடுக்கணும்? ஜேபிஜே ரூல்ஸ் பண்ணணும். அப்போ எப்போ ஜேபிஜே ரூல்ஸ் பண்ணுவாங்கன்னாக்க அவருக்கு அது சம்மந்தப்பட்ட இல்மு இருந்துச்சுனாக்க ரூல்ஸ் பண்ணிடுவார். சரியா? அதானே ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு இப்போ நான் வந்து காடி ஓட்ட போகிறேன், மோட்டர் ஓட்ட போகிறேன், எனக்கு லைசன்ஸ் ரூல்ஸ் பண்ணி போனாக்கா சரியாக வருமா? வராது. அப்போ ஜேபிஜேக்காரவங்க தான் அதை ரூல்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அந்த மனைவிங்கிறவங்க இஸ்லாம் எந்த வழியில் சொல்லுதோ அதில் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய பெண்ணாக இருக்கணும். 5 நேரம் தொழக்கூடிய பெண்ணாக இருக்கணும். வீட்டில் கணவர் இல்லாத நேரத்தில் கணவருடைய சொத்துக்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய மனைவிமார்களும் எந்தெந்த சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மனைவியாக இருக்கணும். இப்படிப்பட்ட பெண்கள் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தால் அந்த சர்டிஃபிகேட் சொல்லும். அதுக்கு நேர் மாற்றமாக மன்னிக்கணும், ஒரு சினிமா விடுறதில்லை, எல்லா சினிமாவும் அட்டன் பண்ணிடுறது. ஆடம்பரமான வாழ்க்கை, எதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வெறுத்தாங்களோ அப்படி வாழ்றது. இதை கணவர் வந்து தட்டி கொடுக்கும் போது அன்னைக்கு பாரிமுத்தார் உஸ்தாத் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, மனைவிட்ட நல்ல பேர் எடுத்தா தான் உனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால என்னை தடுக்காத, நான் இப்படித்தான் இருப்பேன். இதுக்கு நான் சொல்லலை. பாரிமுத்தார் உஸ்தாத் இதுக்கு சொல்ல வரல. நாயகத்தினுடைய மனைவிமார்களும் எந்த சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்களோ அல்லாஹ் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களை தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்னுடைய மனைவியை போல யாரும் கிடையாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்துச்சு.
ஹஸரத் அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா கல்யாணம் முடிச்சிருந்தாங்கனாக்கா, அந்த அம்மாவும் கல்யாணம் முடிச்சிருந்தாங்களே, அந்த நேரத்தில் அந்த அம்மா கவிதை எழுதுறதுல பெஸ்ட்டு. அவங்கள மாதிரி ஆத்திகா அம்மா அவங்க பேர். கவிதை அவங்கள மாதிரி யாரும் எழுத மாட்டாங்க. அந்த நேரத்தில் கவிதை எழுதக்கூடிய பெண் அப்படின்னாக்கா அவங்க தான். அவங்களுடைய கவிதைக்கு அவ்வளோ மகத்துவம் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் கவிதை எழுதினாங்க. அந்த அம்மா கவிதையிலேயே தன்னுடைய கணவனை வர்ணிச்சாங்க. யார? அபூபக்கர் நாயகத்துடைய மகனார வர்ணிக்கிறாங்க. என்னுடைய கணவன் எனக்கு அல்லாஹ் கொடுத்த கணவனை போற வேறு யாருக்கும் அமையாது அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா அப்படியே வர்ணிச்சு, அதே மாதிரி இவர் வர்ணிக்கிறாரு, எனக்கு அமைஞ்ச மனைவியை போல வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லோரும் பேசிக்கிறோம்ல, ஆண்கள்லாம் குடும்ப விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி அப்பவும் நடந்துச்சு. ஆரம்ப காலத்து சஹாபி பெண்களும் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. என் வீட்டில் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டாரு, உன் வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்பவும் நடந்துச்சு. அது அப்படி வரும்போது இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இந்த ஆத்திகா அம்மா சொல்கிறாங்க, என் புருஷன் மாதிரி யாருமே இல்லை, உலகத்தில் நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் அவங்க சில பிரச்சனைகள் காரணமாக பிரிஞ்சிடுறாங்க. யார்? அபூபக்கர் நாயகத்துடைய மகனாரும் ஆத்திகா அம்மாவும் ஒரு கட்டத்தில் பிரிகிறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்களை யார் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, உமர் நாயகம் கல்யாணம் பண்ண வராங்க. இவங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதை விட சிறந்த மனுஷன் எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னாங்க உமர் நாயகத்தை கல்யாணம் பண்ண பின்னாடி. அதுக்கு பிற்பாடு வரிசையாக அவங்களுக்கு ஒரு 4 கல்யாணம் நடக்குது. அப்போ இவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, எல்லாத்தையுமே பொருந்திக்கிட்டாங்க. என் கணவர் குறையாக இருந்தாலும் கூட என் கணவர் எனக்கு கண் குளிர்ச்சி அப்படின்ற வார்த்தை அந்த அம்மா விடவே இல்லை. அதே மாதிரி அபூசர உம்முசரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹதீஸில் வரக்கூடிய பெண்கள் கணவன் மனைவி, அந்த அம்மா ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அபூசரும் உம்முசரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. எந்த அளவுக்குண்டாக்க, தன்னுடைய கணவர் இல்லாமல் இந்த அம்மா இல்லை, அந்த கணவர் இவங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. நெகமும் சதையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்மள்டே நெருக்கம் இருக்குது. எப்போண்டாக்க, அந்த நிச்சயதார்த்தம் வைப்பாங்கல்ல, நிச்சயதார்த்தம் வச்ச புதுசில் நீ சொல்லுவேன் ஃபோன் எடுத்துக்கிட்டு, நீ என்ன சொல்கிற, இல்லை நீ சொல்லு, நான் அப்புறம் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் கொடுத்தேன், என்ன சாப்பிட்டேன், இப்படியே டைம் ஓடும். எப்போண்டாக்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுலேருந்து கல்யாணம் வரையும் எதெல்லாம் பேசணுமா அந்த 3 மாதம் 2 மாதத்துலேயே முடிச்சிடுறது எல்லா பேச்சு. கல்யாணம் முடித்த பின்னாடி இந்த அம்மா அதை எதிர்பார்ப்பாங்க. நீ அப்போ என்கிட்ட நெருக்கமாக இருந்தேல, அந்த மாதிரி இப்பவும் இருக்கணும், அந்த அம்மா எதிர்பார்ப்பாங்க. இவர் என்ன செய்வார், பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருப்பார். மொத்தத்தில் பேச முடியாது. ஆரம்பத்திலே நம்ம பேச்சை குறைச்சிருந்து கரெக்டாக பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க, பின்னாடியே கரெக்டாக ஓகே இவரோட டைப் இது தான் அப்படின்னா பெண்கள் மாறிக்கிடுவாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம இப்போ ஆண்கள் செய்கிற தப்பு என்ன அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் நிச்சயதார்த்தம் வச்ச பின்னாடி நிறைய பேசிடுறது. அவங்களுக்கான நம்ம வேலையை விட்டுட்டு கூட டயத்தை ஒதுக்கி அவங்களுக்காண்டி போகிறது. எங்க வேலைக்கு போகலையா, நீ இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போகணும், உனக்காண்டி தான் நான் சம்பாதிக்கிறேன், இப்படிலாம் பேசுவாங்க. அந்த விரும்ப போகும்போது நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுகிறது. நிலா அங்கே இருக்குது, என் பக்கத்தில் நீ இருக்கும்போது அந்த நிலா வெளிச்சம்லாம் இல்லை, இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அந்த பெண்ணுக்கு அப்போ வர்ணித்து சொல்கிறது. கடைசியில் கல்யாணம் முடித்த பின்னாடி அன்னைக்கு நிலாண்டிங்களே, அன்னைக்கு பார்க்க நிலாவாக தெரிஞ்ச, இன்னைக்கு பார்க்க இருட்டாவில் தெரிகிற அப்படின்ற இன்னைக்கு கல்யாணம் முடித்த பின்னாடி பேசுகிற பேச்சு. முல்லா நஸ்ருதீனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை கொஞ்சம் காமெடி பண்ணக்கூடியவர். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதே கூத்து அங்கேயே நடந்துச்சு. முடித்த பின்னாடி அவர் மனைவி கேட்குறாங்க, ஏங்க யார் முன்னாடி நிற்கணும், யார் முன்னாடி நிற்கக்கூடாது, எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்க நான் அதுக்கு பொதுவாக நடந்துக்கிறேன். அவர் சொன்னாரா, நீ எல்லாரும் முன்னாடி நின்றுக்க, ஏன் முன்னாடி மட்டும் நிற்காத அப்படின்ட்டாரா. ஏண்டா இந்த அம்மா அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசும்போது இனிச்சிச்சு அவருக்கு, கல்யாணம் முடிச்ச பின்னாடி அந்த அம்மா பேச வரும்போது கசக்குது. இதுதான் இங்கே பிரச்சனையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சது என்ன, உங்களுடைய மனைவி இடத்தில் யார் எந்தெந்த கணவர் நல்ல பேர் வாங்குறாங்களோ அவர் தான் சிறந்த மனிதர். உங்களுடைய கணவன்ட்ட எந்தெந்த பெண்லாம் நல்ல பேர் வாங்குறாங்களோ அவங்க தான் சிறந்த பெண் அப்படி சொல்லி காமிச்சாங்க. இதுக்கு சஹாபாக்களுடைய மனைவிமார்களும் விதிவிலக்கல்ல. அங்கேயும் இதே சம்பவங்கள் நடக்கத்தான் செஞ்சிச்சு. எல்லாருக்குமே ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னு சொன்னாக்க அங்கே பிரச்சனையே வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு தொழுவ போனாங்க. கேள்விப்பட்ட சம்பவம் தான். எந்திரிச்சு நைட்டில் தஹஜ்ஜத் தொழுவ போகிறாங்க. ஐஷாமா வீட்டில் அன்னைக்கு முறவன் தங்குறது, ஐஷாமா வீட்டில் தங்குறாங்க. அப்போ ஐஷாமாவை எழுப்புறாங்க. எப்போ ஜாமத்தில் எழுப்பி, நான் தொழுக போகிறேன், தொழுகவான்னு கேட்டாங்க. நீ அனுமதி கொடுத்தா நான் தொழுகிறேன், நீ அனுமதி கொடுக்கலண்டாக்க நான் தொழுகலை அப்படின்ட்டாங்க. தூங்குகிற நேரம்
தொழுகிறதுங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. தொழுகிறது ரொம்ப நல்லது. ஆனால் யார்கிட்ட அனுமதி வாங்குறாங்க? மனைவிட்ட அனுமதி வாங்குறாங்க. எல்லாரும் இப்போ நம்ம ஆண்கள்லாம் மாறு தட்டிக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஓ பெண்ணு எப்படி நஃபிலான நோன்பு வைக்க முடியும், சுன்னத்தான நோன்பு எப்படி வைக்க முடியும், கணவன்ட்டு அனுமதி வாங்காமல் நோன்பு வச்சா ஹராம் ஆயிராது, அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஹுக்கும் மட்டும் நம்ம கரெக்டாக பேசுகிறோம். இதே ஹுக்குமு ஆண்களுக்கும் சொல்லும். இவரும் சுன்னத்தான இபாதத்துகள் செய்யும் போது மனைவிட்டு அனுமதி வாங்கணும். மனைவி பக்கத்தில் இருந்தாங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களாம் நல்லபடியாக ஊரில் இருக்கிறாங்க, நாங்கள் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் நாங்கள் ஊருக்கு போனாலும் எங்கள் மனைவிட்டு அனுமதி வாங்கணும். நான் இந்த மாதிரி சுன்னத்தான நோன்பு வைக்க போகிறேன், அனுமதி தர்றியா அப்படின்னு கேட்கணும். நாயகம் அதை தான் கேட்டாங்க. சுன்னத்தான தொழுகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க ஆயிஷா மாட்ட. நீ அனுமதி கொடுத்தா நான் தொழுகிறேன், நீ அனுமதி கொடுக்கலன்னு நான் தொழுகலை அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு எத்தனை கணவர் எத்தனை மனைவிட்ட இந்த அனுமதி வாங்குறாங்க? நாயகம் இதைத்தான் சொல்லி காமிச்சாங்க. நடைமுறையிலையும் என்னைய ஃபாலோ பண்ணுங்க. வெறுமனை இபாதத்தில் ஃபாலோ பண்ணுறது ஈஸி, சுன்னத் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் ஈஸி, நடைமுறையில் கொண்டு வர்றதான் கஷ்டம். இதைத்தான் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. நடைமுறையில் நீங்கள் கொண்டு வாங்க. மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹதீஜாமால இருந்து ஆயிஷாமா வரையும் ஒரு மனைவியும் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. எல்லாத்துட்டையும் அனுமதி வாங்கினாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தாங்க. அதுக்காக வேண்டி நம்ம அவங்களுக்கு அடிமையாக போவோம் நாயகம் சொல்லி காமிக்கல. அவங்களுக்கு முன்னுரிமை, அவங்க சந்தோஷப்படுவாங்க. என் புருஷன் எனக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு, என் புருஷன் என்கிட்ட கேட்டு செய்கிறாரு, தொழுகையை கூட என்கிட்ட கேட்காம தொழுக மாட்டார் என் புருஷன். அந்த நீ கொடுத்து பாருங்க, அவங்க அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. சரி, கேட்ட பின்னாடி ஆயிஷாமா கேட்குறாங்க, நாயகமே தொழுகிறதுக்கா என்கிட்ட அனுமதி வாங்கணும்னு கேட்டாங்க. நீங்கள் தொழுக போகிறீங்க, எதுக்கா என்கிட்ட அனுமதி வாங்குறீங்க அப்படின்னு கேட்ட பின்னாடி அப்போ நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வணங்குறது என்னமோ அல்லாஹ்வை தான் வணங்க போகிறேன், நேரம் உன்னுடைய நேரம், இந்த நேரம் உனக்குரிய நேரம், ஃபர்லான தொழுகைக்கு நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நைட்டு நேரத்தில் மனைவிக்குன்னு உரிய நேரம் அது. நைட்டில் எந்திரிச்சு தொழுவுங்க, உண்மைதான். நாயகம் தஹஜ்ஜுத் தொழுவ சொல்லியிருக்காங்க, உண்மைதான். நான் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு தொழுவ சொல்லியிருக்காங்க, உண்மைதான். அது மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஆனால் இரவு நேரம் ஃபர்லு. யாருடைய ஃபர்லு? மனைவியுடைய ஃபர்லு. அது மனைவி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் தஹஜ்ஜுத் தொழுவ முடியும். கல்யாணம் முடித்தவங்க, கல்யாணம் முடிக்காதவங்க பிரச்சனை கிடையாது. அப்போ மனைவிக்கு எல்லா இடங்கள்லையும் எந்தெந்த இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம விட்டால் குற்றம். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அவங்க ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் எப்படி மனைவி கணவன்கிட்ட கேட்டு செய்யணுமோ அதே மாதிரி கணவனும் மனைவிட்ட கேட்டு செய்யணும். இதை நாயகம் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம். 3வது ஒரு விஷயம், குழந்தைங்க விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். பொதுவாகவே குழந்தைங்க விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னாக்க, ரொம்ப பண்போட சிரித்து அவங்கள்ட்ட பேசணும், கடுகடுன்னு பேசக்கூடாது. நாயகம் அதை விரும்பலை. எந்த அளவுக்குண்டாக்க, ஒரு குழந்தைகிட்ட நாயகம் எப்போவுமே விளையாடுவாங்க. ஒரு குழந்தைல எல்லா குழந்தைகள்ட்டையும் விளையாடுவாங்க. குழந்தைங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டாக்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்கே போக மாட்டாங்க. நாயகத்தை பார்த்துக்கிட்டே இருந்து அவங்கள்ட்ட விளையாடுறது. நபி வெறுமனே நபியாக மட்டும் வரலை, அவங்க இறை தூதராக வந்தவங்க, அகிலத்தாருக்கு அருட்கொடைன்னு சொன்ன அல்லாஹ் எப்படியெல்லாம் வாழணும், நம்ம இப்படிலாம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நம்ம அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம இருந்தோம்னாக்க நம்மளை பார்க்குற மற்றவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாம்டா இப்படித்தான் இருக்க சொல்லியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இங்கே குழந்தைங்க, இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் நாயகம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய மடியில் ஏறத்தாழ 51 குழந்தைகள் மடியில் தவந்து புரண்டு எந்திரிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதில் சில குழந்தைகள் யூரின்லாம் போயிருக்கலாம். இன்றைக்கி நம்ம தொழுவ போகிறேன், கிட்ட வராத, கொண்டு வராத, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, தொழுகிற உடுப்பு கிட்ட கொண்டு வர, தூக்கிட்டு போ இல்லை பெப்பேச போடு, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஆனால் நாயகத்தினுடைய மடியில் குழந்தைங்க யூரின் போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவங்க நாயகம் வணங்காத இபாதத்தா, நாயகம் தொழுகாத தொழுகைகளா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில் யூரின் போகிற அளவுக்கு ஒரு குழந்தைய வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்க குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு தடவை எழுதுகிறாங்க, மஹ்மூதுன்ற ஒரு குழந்தை நாயகம் ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ நாயகம் வாயில் என்ன செய்கிறாங்க, அப்போ தான் வாய் குப்பிடிக்கிற தண்ணி எடுக்கிறாங்க. நாயகம் என்ன குப்பிடிச்சு அந்த குழந்தை மேலே துப்பி விட்டாங்க. நாயகம் குப்பிடிச்சு அந்த குழந்தை மேலே துப்புறாங்க.
அந்த குழந்தை என்ன செஞ்சு நாயகம் துப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தண்ணியில் ஊற்றின வேகமாக இப்படி தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுங்க. தண்ணின்றாலே எல்லா குழந்தைக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பொருள். நம்ம அதட்டுவோம், தண்ணியில் போய் உழப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்துருமே அப்படின்னு அதட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. அப்போ இப்போ அந்த குழந்தை வந்து சந்தோஷமாக என்ன செய்யணும், அந்த தண்ணியள்ளி மேலே தடவிக்கலாம். நாயகம் கொப்பளிச்சு துப்புன பின்னாடி தடவுன பின்னாடி நாயகம் அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை நாயகத்தை பார்த்து சிரிக்கிறான், இந்த மஹமூதுன்ற குழந்தை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களை பற்றி இந்த குழந்தையை பற்றி எங்கெல்லாம் அவங்களுடைய பாடத்தை கொண்டு வர்றாங்களோ கூட இதையும் சேர்த்து நாயகத்தால் குளிப்பாட்டப்பட்ட குழந்தை. இன்னைக்கு வரையும் அந்த புகாரி கிதாபில் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாயகம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க குழந்தைங்களுடைய விஷயத்தில். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கேப் போட்டே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா வந்துட்டார் ஓடி போய் ரூம்குள்ளே நுழைஞ்சிருங்கடா. இவன் வீட்டுக்குள்ளே வர போகும்போதே கொஞ்சம் நம்ம சிங்கம் வர்ற மாதிரி தான் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து மிரண்டுருங்க. அது மனைவியே அவன் குழந்தை மிரளுதோ இல்லையோ சொல்லி கொடுத்துருவாங்க, வத்தா வர்றாரா, மனுஷன் எப்படி வர்றாரு தெரியல அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுது சேர்த்து பேசுவேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.